வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? சோ அதை நம்ம படிப்படியாக பேசுவோம். ஓகே, நீங்க என்ன பேச போறீங்கன்னு நிஜமா ஆவலா இருக்கு, சொல்லுங்க. முதல்ல அம்பேத்கரை திராவிட இயக்கத்தவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவரை வந்து தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு சில கேள்விகள் மூலமாக முன்வைப்போம். அடிப்படை என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஆரியமும் ஆரிய படையெடுப்பு, ஆரியன் இன்வேஷன் தியரி ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி பேசினார். நம்மள அவர் அதை எதிர்க்கிறார், நம்பலங்கிறதுல அது குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய கோட்பாடுங்கிறாரு. ஆரிய நீங்கள் குப்பையை தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்கிறது அம்பேத்கருடைய கருத்து. இந்த கருத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை சொன்னாரா இல்லையா? பொய் புழுகாதீங்க, மறைஞ்சு கடந்து போகாதீங்க, இதற்கு பதில் கொடுங்க. அவர் புக் எழுதியிருக்காருங்க, அவரோட புக்ல இருக்குங்க இதெல்லாம். ஆரியன் இன்வேஷன் தியரிங்கிறது ஃபுல்லா ஃபேக். அது வந்து வெளியில இருக்கக்கூடிய ஜெர்மானிய, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இந்தியாவுக்குள்ள ஆரிய கோட்பாட்டை இருக்கு, அது வந்து வெளியில இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் உருவாக்கிய ஒரு கோட்பாடு, நாசிஸ் உருவாக்கிய கோட்பாடுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இந்தியாவுக்குள்ள ஆரிய கோட்பாட்டை எதிர்க்கிறேன் அதுங்கிற பேசுறது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு விதமான நாசிசம்னு எழுதுறாரு. புரியுதா? சோ இதுதான் அவருடைய ஸ்டாண்ட். நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனை வந்த உடனே அவர் அங்கிருந்து வெளியில வராரு. பதவிகளை துறக்க வேண்டிய சூழல் வந்துருது. நேருக்கும் அம்பேத்கரும் ப்ராப்ளம் வருது, அதன் மூலமா பதவிகளை துறக்க வேண்டிய சூழல் வருது. வெளியில வராரு. வெளியில வந்த உடனே ஜனசங்க துறப்பை கூட்டணியில சேர்றாரு. எந்த கோட்பாடும் கொள்கையும் கிடையாது. இதை என்னைக்கா பேசுறீங்களா? சரி, ஓகே. RSS-ஐ புகழ்ந்தாரா இல்லையா அம்பேத்கர்? புகழ்ந்திருக்காரு. என்ன சொன்னாரு? என்ன சொல்லியிருக்காரு? அவர் RSS கேம்புக்கு போறாரு. பூனேல இருக்கக்கூடிய ஒரு RSS கேம்புக்கு போறாரு. அங்க போய் அவர் கலந்துக்கிறாரு. அந்த RSS கேம்ப்ல ஒரு நாள் 2 நாள் அங்க இருக்கிறாரு. அங்க பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த RSS கேம்ப்ல இத்தனை பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரே ரூம்ல தான் தங்குறாங்க, ஒரே மாதிரி தான் குளிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க. அந்த சாதிய ஏற்றத்தாலும் RSS குள்ள கிடையாது. இதே கதையை வந்து பெரியார் கோல்வார்கர் எதற்காக அம்பேத்கரை சந்தித்து நன்றி சொன்னார்? இதுக்கு மட்டும் பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோட்சே காந்தியை கொலை செய்கிறார். கோட்சே ஈஸியான RSS மெம்பர். இதுல மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல. RSS மெம்பராக இருக்கக்கூடிய கோட்சே காந்தியை கொலை செய்த குற்றத்திற்காக RSS தான் அப்புறம் சதி திட்டம் தீட்டி கொடுத்ததாக அறியப்படுது. அப்ப அந்த RSS இயக்கத்தை தடை செய்யணும். ஏன்னா RSS ஆல்ரெடி காந்திக்கு அகேன்ஸ்டா வன்மமான கருத்துக்களையும் அவரை ஒரு தேச பிதாவாக கருதாம அவங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கோட்சேக்கு பூஜை வைக்கிற கூட்டம் பிஜேபி கூட்டம், சீரியஸ்லாம் எடுக்கிறாங்க. புரியுதா? அப்ப கோட்சே ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறது இவங்க தான். அப்ப RSS அவங்க கிட்டயும் இந்த குற்றத்துக்கு பின்னாடி அவங்களும் பின்புலமாக இருக்கிறார்கள் என்று அந்த RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது காந்தி கொலை செய்யப்பட்ட உடனே. இந்த நேரத்துல அந்த தடையை நீக்க சொல்லி பேசியவர்கள்ல 2 பேர் மிக முக்கியமானவர்கள். ஒன்னு பட்டேல், ஒன்னு அம்பேத்கர். பட்டேல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு. அவர் இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு ஆளு. அம்பேத்கர் இந்துத்துவ எதிர்க்கிறவராக தானே நீங்களும் நானும் அறிகிறோம். எந்த அடிப்படையில RSS உடைய தடையை நீக்க சொல்லி அம்பேத்கர் பேசினார்? ஏன் பேசினார்? நீக்கவும் பட்டது அந்த தடை. அதுவும் அம்பேத்கர் பேச டைம்னு ஒன்று இருக்குல்ல. கோட்சேக்கு தூக்கு தண்டனை கூட நிறைவேற்றப்படல. ஈவேராவை நம்ம ஒருபோதும் ஏற்கல. ஆனா அதே ஈவேரா அம்பேத்கரை பற்றி என்ன சொன்னார்? பிராமணர்களுக்கு விலை போனவர் அம்பேத்கர்னு பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. பண்ணாரா இல்லையா? எதிராக பேசிய ஒரு தலைவரை நீங்கள் திமுக காரங்களும் இப்ப எல்லாம் எதுக்கு சொன்னா, திராவிட தரப்பு தலித்திய தரப்பு எப்படி தூக்கி வச்சு சுமக்குறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ் தான் முதன்மையான இருக்கணும்ங்கிறது தானே நீங்க எல்லாம் முன்வைக்கிறீங்க கோட்பாடா? ஹிந்தி ஹேஸ் டு பி நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? That's a stupid question அப்படிம்பீங்க. முட்டாள்தனமான கேள்வி. இந்தி என்பது இந்தியாவின் முழுமையான அலுவல் மொழியாக இருக்கணும்ங்கிற கோரிக்கையை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வலியுறுத்தியவர் அம்பேத்கர். ஹிந்தி ஹேஸ் டு பி த கனெக்டிங் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாங்கிறது, ஹிந்தி ஹேஸ் டு பி த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாங்கிறது அம்பேத்கருடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த உறுதியான நிலைப்பாட்டுல இருந்து அவர் எல்லளவும் நகரல. ஹிந்தி ஹேஸ் டு பி த கனெக்டிங் லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு அவர் தொடர்ச்சியா பேசினார், தொடர்ச்சியா எழுதினார். எப்படி நீங்க திராவிட இயக்கத்தவர்கள் அம்பேத்கரை ஒரு வழிகாட்டியாகவோ இல்ல அம்பேத்கரை ஒரு தலைவராகவோ கன்சிடர் பண்றீங்க? இந்த விஷயத்துல அம்பேத்கரோட ஸ்டாண்ட் கரெக்டா தப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை பண்ணாரு. அது நிறைய ஹிந்திக்காரன் கூட அந்த வேலையை பண்ண மாட்டான். சான்ஸ்கிரிட் ஹேஸ் டு பி த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. சமஸ்கிருதம் என்பது இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருக்கணும்னு சொல்லி பேசினவர். படிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்றதை நம்பவே முடியல. ஏன்னா இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. சான்ஸ்கிரிட் போய் எப்படிங்க அவர் சொல்லுவாரு? அதுதான் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு.
சமஸ்கிருதம் என்பது இந்தியாவுடைய RSS அடிவரக்கூடிய கோட்பாடை தவிர்த்து இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இவர் எப்படி நீங்க பிராமண எதிர்ப்பாளருங்கிறீங்க? அண்ட் அவர் பல பிராமணர்களை எதிர்த்தாருன்னா, ஆமா எதிர்த்தார். எந்தெந்த பிராமணர்கள் எதிர்த்தார் தெரியுமா? அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்த பிராமணர்களை எதிர்த்தார். முற்போக்கு அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள எந்தெந்த பிராமண தலைவர்கள் இருந்தாங்களோ அவங்களே எதிர்த்தார். அன்றைய காங்கிரஸ், இந்தியாவுக்கு விடுதலை பேசுறாங்கல்ல, அன்றைய காங்கிரஸ் பிராமணர்களை எதிர்த்தார். அவர் பிராமணர், ஒரு சிலருக்கு அவர் ஆதரவாக இருந்தார். யாராருக்கு தெரியுமா? எந்தெந்த பிராமணர்கள்லாம் வெள்ளை அரசுக்கு ஆதரவாக நின்னார்களோ அவங்களுக்கு ஆதரவா இருந்தார். இப்ப கேப்பீங்க, அப்ப அம்பேத்கர் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தாருன்னா, ஆமாம். பெரியார் இப்ப நான் கேக்குறது, ஆமா இருங்க, அதுவும் வரேன். சோ இப்ப நான் முன்னாடி வச்ச கேள்விகள் என்னென்ன? தலித்தவாதிகள்கிட்ட நான் சில கேள்வி, ஹிந்தி எதிர்ப்பு, இது ஒண்ணு சொன்னேன். இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு. இன்னொன்னு மாநில சுயாட்சி அண்ணா தொண்ட நரம்பு புடைக்க கத்துனாரா? இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் முக்கியமான கோரிக்கையாக மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. அது இந்த மாநில சுயாட்சிங்கிறது என்ன? நம்மளுடைய லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் தானே. லிங்குஸ்டிக் ஸ்டேட் கிரைசிஸ்னு ஒரு புத்தகமே அம்பேத்கர் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, ஒழிக்கப்படணும் இந்த பிரச்சனை அப்படின்னு. மொழிவாரி மாநில எல்லை பிரிவுக்கு எதிராக நின்றிருந்தவர் அம்பேத்கர். நம்மளுடைய ஸ்டேட் பேர் என்ன? தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற பேரோ தமிழ் மக்களுக்குன்னு ஒரு நாடுங்கிற இந்த கட்டமைப்புக்கு எதிராக இருந்தவர் அம்பேத்கர். அவரை கொண்டு வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படின்னு பேசும்போது ஒரு தமிழ் தேசியவாதியா எனக்கு கோவம் வருமா வராது? அவரே தானே இந்தியா முழுக்க நாகர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு அது சொல்றேன். அது அவருடைய தியரியே வேற. நம்மள என்ன சொல்றோம், நாகர்கள்னு ஒரு இனம் இருந்தது, அதோடைய கிளையாகத்தான் நம்மளாம் இருக்கிறோம், அங்கிருந்து வந்தவங்க தான் நம்ம அப்படின்னு சொல்றோம்ல. இதை அம்பேத்கர் லைட்டா அக்செப்ட் பண்றாரு. ஆனா அவர் எப்படி அக்செப்ட் பண்றாருன்னா, இங்க ஒட்டுமொத்த இந்தியன் பாப்புலேஷனுமே ஆரியன்ஸ், நாகாஸ்னு ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, தேர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தமிழாக இருக்கலாம்ங்கிறார். தமிழர்கள் தான் நாகர்களாக இருக்கணும், ஆனா நாகர்கள்ங்கிறகிட்ட கலாச்சாரமோ பண்பாடோ இதுவும் எதுவும் இல்லைங்கிறது அவரோட ஸ்டாண்டு. ஆரியர்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கிறது அவரோட ஸ்டாண்டு. அப்ப அது ஒட்டுமொத்த இந்தியன் பாப்புலேஷனுமே ஆரியர்கள்ங்கிறது அவரோட ஸ்டாண்டு. இதுதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன். இந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வாழ்ந்து இதே கருத்தை சொல்லியிருந்தா எல்லாருமே எதிர்க்க தானங்க செஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்ற கருத்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு அம்பேத்கர் எல்லாரும் ஆதரிச்சாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அரசியலையும் வரலாற்றையும் எப்படி பிஜேபி. அப்புறம் எனக்கு புரியல, எப்படி நீங்க திராவிட இயக்கத்தவர்களோ இல்ல தலித்தியவாதிகளோ அம்பேத்கர் தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியல. அப்ப அவர் எழுதுறாரு, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்க கூடாதுங்கிறாரு. அவர் இன்னும் வெவ்வேறு மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மராட்டியம் தன்னோட மாநிலத்துக்கு ஆதரவா நிக்கிட்டு குஜராத்னு ஒரு ஸ்டேட் இருக்க கூடாதான். குஜராத் அண்ட் மராட்டியம் ஒன்னா இருக்கணுமா, அது ஒரு ஸ்டேட்டா இருக்கணுமா. குஜராத் அண்ட் மராட்டியம் ஒன்னா இருக்கணுமா, மகாராஷ்டிராவும் குஜராத் இதெல்லாம் ஒன்னா இருக்கணுமா. அதுக்கு அடுத்து இது மும்பை பாத்தீங்கன்னா யூனியனா இருக்கணுமா, இந்தியன் யூனியனா இருக்கணுமா. என்னத்துக்கு என்ன மாதிரியான கான்செப்ட் இதெல்லாம்? தன்னோட லேண்ட்ன்றதுனால என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் இதெல்லாம்? அப்படிலாம் பிரிச்சா விளங்குமா? இப்ப குஜராத்திகளுக்கு லேண்ட் வேண்டாமா? குஜராத்துக்கு உங்களோட மராட்டியத்தோட நினைச்சுக்கிட்டா குஜராத்திகளுக்கு அரசியல். ஸோ சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன். அதாவது நேஷனாலிட்டிக்கு எதிராக இருந்தவர் தான். தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவர் இந்த கான்செப்ட்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் தமிழ் தேசிய மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்களை ஆள்வதற்கு எதிராக பேசியவர். ஆளுநர், நீங்க ஆளுநர் நம்ம சொல்றோம்ல, அதாவது முதல்ல உருவான ஸ்டேட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் லிங்குஸ்டிக் ஸ்டேட்டா முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து பிரிஞ்சு முதல்ல ஆந்திரா ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்றதுக்கு அம்பேத்கரும் அதுல உள்ள இருக்கிறாரு. ஏன்னா அவர் தானே இருந்தார் அப்ப. சோ அவரும் இருக்காரு. பிரச்சனை பண்றாரு. என்ன சொல்லி பிரச்சனை பண்றாருன்னா, அங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க அந்த ஆந்திர நபர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆளுநர்னு ஒரு போஸ்ட் டம்மியா இருக்கணுங்கிறாங்க. தேவை கிடையாது, அந்த போஸ்ட் தேவையில்லை. இன்னைக்கும் கூட நம்ம திமுக என்ன சொல்றது, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாதுன்னு சொல்லிதான் அண்ணா பேசுறாரு, நீங்க எல்லாம் பேசுறீங்க, கலைஞர் கருணாநிதி பேசுறாரு. இந்த ஆளுநருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கணும்னு சொல்லி பேசி வாதிட்டவர், அதற்காக மெனக்கெட்டவர், ஒரு படி மேல போய் உண்ணாவிரதம்லாம் இருந்தவர் அம்பேத்கர். என்ன மாதிரி பவர்ஸ்? டிசைடிங் அத்தாரிட்டி ஹேஸ் டு பி வித் ஆளுநர் அப்படிங்கிறது, கவர்னருக்கு அந்த பவர்ஸ் இருக்கணும், சிஎம் விட அதிகமா பவர் இருக்கணும்னு சொல்லி பேசினவர். சோ தட் சென்ட்ரல் ஃபுல் அந்த குடுமையை ஆஃப் கண்ட்ரோல்ல வெச்சுக்கும் இல்லையா? இது யாருக்கு ஆதரவா போகும்? மத்திய அரசுக்கு தான். மத்திய அரசு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு நம்ம எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப யாருக்கு கீழே இவர் வேலை பார்த்தா ஆளுநருக்கு இந்த பவர்லாம் இருக்குன்னு சொல்லி இவர் பேசுவாரு. சொல்றேன், ஆளுநருக்கு பவர் வேணுமா? அம்பேத்கரோட ஸ்டாண்ட் அதுதான். அந்த ஸ்டாண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் மாறல.
ஆளுநருக்கு பவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அன்னைக்கு இருந்த எல்லாருமே இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஆளுநருக்கு பவர் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னா டெமோக்ராட்டிக் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவருக்கு பவர் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதியா தான் இருப்பாரு, அவரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவரை கண்ட்ரோல் பண்ற பவர் ஆளுநர்கிட்ட இருக்கணும். என்ன பேச்சு, என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? அதான் எனக்கும் புரியல. அந்த லாஜிக் என்னங்கறத நீங்களே சொல்லுங்க. ஆளுநர் போஸ்ட் வேணுமா வேணாமா? அம்பேத்கரை ஃபாலோ பண்றதுனா இருந்தா வேணும்னு சொல்லு, அம்பேத்கர் சொல்றது கேட்க முடியாதுன்னா வேணான்னு சொல்லு. அம்பேத்கர் சொன்னது ஆளுநர் வேணும்னு. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? கமெண்ட்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. எதுக்குன்னா அம்பேத்கர் இவங்க படிக்கவே இல்லை, அம்பேத்கர் ஒரு ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. சொல்ல முடியும். சோ தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க அம்பேத்கரை ஏத்துக்க கூடாதுங்கறீங்களா? ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க கூடாதுன்னு இல்ல. இது அதே மாதிரி ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்பட்டமான அரசியல் அது. நீங்க எப்படி ஈவராக்கு வீர வணக்கம் போடுற கூட்டம் வேணா அதை ஏத்துக்கலாம், அவங்க தான் அதை ஏத்துக்க முடியும். மித்தபடி உண்மையாக தமிழ் தேசியத்துக்காக தமிழ் இனத்திற்காக பேசுபவர்களால இந்த கருத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ எப்பவுமே அப்ப இது என்ன பாயிண்ட் இதுல இருக்கு? எப்படி நீங்க இந்த பேசுறீங்க? அப்ப அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் இங்க அதை புத்த மதத்துக்கு அவங்களை கன்வெர்ட் பண்றதாக இருக்கட்டும், அது முழுக்க பிரிக்கக்கூடிய வேலையை தான் பண்றாங்க. புரியுதுங்களா? இரண்டாக கூறு போடுற வேலையைத்தான் தலித்திய ஆக்டிவிஸ்ட் பண்றாங்க. மறுக்க முடியுமா? ஒட்டுமொத்த இனத்துடைய நம்பிக்கைகளுக்கு எதிராகவே அவங்கள கொம்பு சீவுவாங்க. ஆனா ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப பறையர்கள் மாட்டுக்கறி திம்பாங்கன்னு போர்ட்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன? பறையர்கள் மாட்டுக்கறி திங்கவே மாட்டாங்க, வரலாறுல இல்ல. இடையில வெள்ளையர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு சிலர், இங்க சென்னை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் அந்த மீட்டோடைய பிரைசிங் கம்மியாக இருந்தனால, அது சுலபமா கிடைக்கக்கூடியதாக இருந்தனால, சிலர் மதம் மாறியதுனால பழக்கம் என்பது புகுத்தப்பட்டது. அது நேட்டிவான ட்ரெடிஷன் கிடையாது. இன்னைக்கும் மக்கள் அதிகமாக பறையர்கள் வாழக்கூடிய மற்ற விவசாய உழவு பகுதியில் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு மாட்டுக்கறி உணவாக இல்லை. ஆனா இங்க தொடர்ச்சியாக தலித்திய ஆக்டிவிஸ்ட் பண்ற வேலை என்ன? ஏன்? சரி, நீங்க சொல்ற புத்த மதம் மாட்டுக்கறி சாப்பிட சொல்லுதா? சொல்லல. அதை பத்திலாம் பேசல புத்த மதம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்திலாம் பேசல புத்த மதம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? போர்ட்ரே பண்ணி கொண்டு வரீங்க. ஒரு அகிம்சை மதம் எப்பங்க உயிர் கொள்றது ஆதரிக்கலீங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க? போர்ட்ரே பண்ணி அந்த மக்களை டிவைட் பண்றாங்க. சிம்பிள் டிவைட் அண்ட் ரூல். இந்த டிவைட் அண்ட் ரூல் அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு பயன்பட்டுச்சு, அதனால வெள்ளைக்காரனுக்கு அன்னைக்கு அம்பேத்கர் பயன்பட்டார். ஏஜென்ட் நான் சொல்ல, நீங்களா சொல்லாதீங்க. அவரை வரேன். அப்ப இங்க நான் சொல்லிட்டேன், திமுக ஆதரிக்க முடியாது. தலித்தியவாதிகளுமே முழுமையாக, இந்த தலித்தியவாதிகள் ஒரு டெர்மினாலஜியை நான் வெறுக்கல. நீங்க பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாருமே அம்பேத்கரை முதன்மை தலைவராக எடுத்துக்கொண்டு போக முடியாது. இன்னொன்னு பாருங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தலித்துகளுக்கு எல்லாம் ஒரே தலைவராக அம்பேத்கர் இருந்தாருங்கிறாங்க. இது பச்சை பொய்யுங்க, வரலாறுல பச்சை பொய்யுது. ரீசன் என்ன அப்படின்னா, அம்பேத்கருடைய அந்த லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி தானே அவர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த கட்சி. அந்த கட்சி மராட்டியத்தை கடந்து வேற எங்கேயுமே கிளை பரப்பல. அவருடைய சொந்த ஸ்டேட்டை தவிர்த்து வேற ஸ்டேட்ல அந்த கட்சி உருவாகவும் இல்லை, கிளையும் பரப்பல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பார்ட்டியில நீங்க மராட்டியத்துல இப்ப நம்ம தமிழ் சமூகத்துல பல தமிழ் சமூகங்கள் பட்டியல் சமூகங்களாக இருக்கிறார்கள், சரியா? ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் இருக்குமா? ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கும், கரெக்டா? லேபர் பார்ட்டியில அம்பேத்கர் நடத்திய அந்த பார்ட்டியில வேட்பாளர்களாக அவர் நிப்பாட்டினார்ல, எலெக்ஷன்ல நிப்பாட்டிப்பாங்க, அவர் கூட இருந்து மகர் சமூகத்தை தவிர்த்து வேற யாராவது ஒரு வேட்பாளர் அவரால் நிப்பாட்டப்பட்டார் சொல்லுங்க, நீங்க ஆதாரத்தோட காட்டுங்க. அவங்களுடைய ஊர்ல இவங்க பேசிய அரசியல் என்பது, அங்க பாத்தீங்கன்னா சாம்பவான்னு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. அவங்க நம்ம பறையர்களோட டைரக்டான ஒரு சாம்பவர்கள் சொல்லுவாங்க, சாம்பவ பறையர் நம்ம இங்க சொல்றோம். அதே போல அங்க சாம்பவாஸ், அவங்களும் பறையர்களும் ஒரு இனத்தால ஒரு தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. அதே போல மங்க் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் இருக்கு. இப்ப இவர் மகர் சமூகத்தை சார்ந்தவர். இவங்க எல்லாமே பட்டியல் சமூகம் தான். இவங்க எல்லாம் மெஜாரிட்டிஸ் கூட. மகரும் ஒரு மெஜாரிட்டி சமூகம், மங்க் ஒரு மெஜாரிட்டி சமூகம், சாம்பவாஸ் ஆக்சுவலா இவங்க எல்லாம் விட மெஜாரிட்டி சமூகம் எண்ணிக்கையில. இவர் மகர்களுக்காக அரசியல் தொடர்ச்சியா செய்யறாரு, இவர் சொந்த சமூகத்துக்காக தொடர்ச்சியா அரசியல் செய்யறாரு. இவர் அவங்க சொந்த சமூகம் இல்லைன்னு மறுகணிங்க. பொதுவாக இருந்தால் அவருடைய ஸ்டேட்லயே அவர் இந்த சாம்பவா சமூகத்துல இருந்தோ இல்ல மங்க் சமூகத்துல இருந்தோ ஒரு வேட்பாளரை கூட அவர் நிப்பாட்டினதே இல்லைங்க. இவரும் முதற்கொண்டு அந்த சாம்பவா மற்றும் மங்க் சமூகத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள்.
இதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. இது வரைக்கும் நிப்பாட்டின வேட்பாளர் பட்டியலை நீங்களே எடுத்து பாருங்க. அவங்க என்ன சமூகம் நீங்களே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இன்னும் எத்தனைதான் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்க போறீங்க பாருங்க. நிறைய இருக்குங்க. நிறைய பேசலைங்க இவங்க. நீங்க சட்டத்தை ஏற்றுனார் இல்லையா, அவரை பத்தி வரேன், புகழ்றதுக்கும் நிறைய விஷயம் நிறைய இருக்கு. நான் சொல்றேன் இருங்க. என்ன கான்செப்ட்ல நீங்க புகழணும்னு இருக்குல்ல, நீங்க இந்த சட்டத்தை புத்தகத்தை நீங்க கொளுத்துனீங்கல்ல, அப்புறம் எதுக்கு புகழ்றீங்க? இந்த கேள்வி நம்ம முன்னாடி யார் கொளுத்துனா? திராவிடம் கொடுத்துச்சு. அத அரசியல் அவர் ஈடுபட்டாருன்னா ஆமா, நீங்க அந்த புத்தகத்தை கொளுத்தும் போது நானும் வந்து கொளுத்துவேன்ங்கிறாரு.